ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டே டெய்லரிங். இன்றைக்கி சாதா ப்ளவுஸ் எப்படி வெட்டி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். அங்கே சாதா ப்ளவுஸ் எடுத்திருக்கேன், அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து அந்த இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கிட்ட மடிப்புக்கு விட்டுக்கோங்க. ஒரு சில நிறைய மடிப்பு கேட்பாங்க, அப்படின்னா நல்லா இருக்குங்க. இது இந்த தையலுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த சரியான அளவு இருக்கா, இதை மார்க் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. இது ப்ளவுஸோட ஒயரம் எவ்வளோன்னு பாருங்கள். கரெக்டாக 6 இருக்குது. 6ல் 2.5 லெஸ் பண்ணிவிட்டு கீழே உயரத்துக்கு வச்சுக்கோங்க. 2.5 லெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கரெக்டாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்போ இதை அப்படியேவும் இந்த வளைச்சி மட்டும் கொண்டு வாங்க. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, ஈஸியாக வந்துடும். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குங்க. தையல் எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி உங்களுக்கு புது துணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு சில 1 இன்ச்சு கேட்பாங்க. உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ துணி வேணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க. கை வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. அப்படியே வச்சு அந்த இதை போட்டுக்கோங்க. பேக் சைடு எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுக்கும் போது எப்போவுமே இந்த தையலையும் ஒன்றோட வச்சு பிடிச்சிக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக வரும். அக்கிள் கரெக்டாக இது ரெண்டையும் பார்த்து ஒன்றோட மடித்து போட்டாலே கரெக்டாக ஃபினிஷிங் வந்துடுங்க. இது தையலுக்கு விட்டுக்கோங்க, மடிப்பு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு. இதாங்க முதுகு இறக்கம். எந்த இது பார்த்துக்கோங்க. இதுக்கு 1/4 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. புதுசாக பழகிறவங்களுக்கு முடி எதுவும் தெரியாதுல்ல, அதுக்கு தான் சொல்லுதேன். ஷோல்டரில் 1/4 இன்ச்சு இந்த பக்கமும் மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த தையலுக்கு இந்த சைடு விடுங்க. தையலுக்கு ஏன்னா துணி உள்ளே தைக்கிறதுக்கு தேவைப்படும். சரியான அளவை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸ் தேவையில்லை, வெளியில் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த ரவுண்ட் ஷேப் வராதவங்க இந்த முக்கில் இருந்து கரெக்டாக 1 இன்ச்சுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரவுண்ட் ஷேப் போடுறதுக்கு. ஒல்லியாக உள்ளவங்களுக்கு வந்து அக்கிள் வந்து 5 இன்ச்சு வச்சா போதும். எக்ஸ்ட்ராஸ் வந்து கரெக்டாக இவங்க வந்து 2 இன்ச்சு கேட்டிருக்காங்க. உள்ள துணி அதிகமாகவே கேட்டிருக்காங்க. மார்க் பண்ணிக்கோங்க. ஈஸியான மெத்தடுங்க. அதே மாதிரி தான் இது 1 இன்ச்சுக்கெல்லாம் இருக்கக்கூடாது, 1/2 இன்ச்சு வச்சாலே போதும். 1 இன்ச்சுக்கு வச்சிங்கன்னா அக்கிள் வந்து லைட்டாக பிடிக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணி எடுத்துட்டாச்சு. இது அப்படியே பின் சேஃபுக்கும் அதே இது கரெக்டான அளவாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்நியாரம் உட்காந்து மார்க் பண்ண வேண்டாம். இப்போ ஃப்ரண்ட் சேஃப் எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி கிராஸ் கட்டிங் சொல்லுதேன், நாளைக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங் சொல்லுதேன். இதை பாருங்கள், போட்டாச்சு. ஃப்ரண்ட் கழுத்து எப்படின்னு ஃப்ரண்ட் கழுத்து அப்படியே எடுத்து அளவு எடுக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்து எப்போவுமே இந்த கொக்கி பக்கமே வைங்க. அப்படின்னா தான் அளவு ஈஸியாக கிடைக்கும். அளவு எதுவும் சேஞ்ச் ஆகாது, கரெக்டாக கிடைக்கும். மேலே தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அந்த தையல் 1/4 இன்ச்சு கீழேயே தள்ளியே வைங்க அளவுக்கு.
கரெக்டாக இங்கே இருக்குது. இதுக்கு 1/4 இன்ச்சுக்கு மேலே தையலுக்கு கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சு பாசெட் மாதிரி போட்டு இந்த வளைவை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த அந்த ப்ளவுஸை சுற்றி வெட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை விட 1/4 இன்ச்சு எதுக்கு எக்ஸ்ட்ரானா அதுக்குள்ளே டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காண்டி நான் விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த இது வந்து பட்டன் பீஸ்க்கு முன்னாடி வருங்க. கரெக்டாக இந்த ஸ்ட்ரெயிட்டை வந்து கரெக்டாக கொண்டு வாங்க. வெட்டிட்டு பாருங்கள், கரெக்டாக நான் சொல்லுவேன். இது பக்கம் உள்ளதை வெட்டிடாதீங்க. இப்படிதான் நீங்கள் மார்க் பண்ணி கூட கட் பண்ணுங்கள், புதுசாக பரவுங்க. போட்டாச்சு. இந்த இங்கே பட்டன் பீஸ்க்கு வேணும். இந்த இதை ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதை மடித்து விட்டுட்டு கரெக்டாக கட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தெளிவாக தெரியும். அவ்வளோதாங்க. இது மேலே உள்ள ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. வாங்க கிராஸ்க்கு எப்படின்னு பார்க்கலாம். கிராஸ் இந்த கரெக்டாக ஷோல்டரை இதை மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே இந்த இந்த இடத்த மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சுக்கு இங்கே தள்ளி வைங்க. வச்சு அதே மாதிரி இது 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஈஸியான மெத்தடுங்க. இந்த மாதிரி கிராஸ் போட்டிங்கன்னா கிராஸ் நல்லா இருக்கும். இதை ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து 1 இன்ச்சு மேலே அதே மாதிரி இங்கே 1 இன்ச்சு மேலே அப்படியே போர்டு ஷேப்புக்கு நீங்கள் போடுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இந்த பட்டி இந்த கொஞ்சம் இந்த முனி மட்டும் இருக்கா, அந்த அளவுக்கு மட்டும் லைட்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் முன்னாடி வரும், கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்த லைட்டாக வெட்டி எடுத்துக்கிட்டேன்னா அடையாளத்தை பார்த்துக்கலாம். இந்த இப்படி தான் வச்சு தைக்கணும். இது கிராஸ் பிடிச்சாச்சுன்னா கரெக்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. தைக்கும் போது பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வேணுங்க. கரெக்டாக 1 ஓலை வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி குதஞ்சு எடுத்துக்கோங்க. இது பட்டன் பீஸ்க்கு வச்சுக்கோங்க. பட்டன் பீஸ் எவ்வளோ தோராயமாக வெட்டணும்னு ஒரு சிலர் தெரியாது. 2 இன்ச்சுக்கு கூட எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த 2 இன்ச்சு 2.25 கிட்ட எடுத்துக்கோங்க. இது பட்டன் பீஸுக்கு இதுக்கு வச்சுக்கலாம். இப்போ வாங்க கிராஸ் பீஸ்க்கு எங்கே வெட்டலாம் பார்க்கலாம். இந்த கிராஸ் பீஸுக்கு துணி ஏராளமாக தான் இருக்குங்க. புதுசாக பழகுறவங்க யாராக இருந்தாலும் 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா தைக்கிற கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிராஸ் பீஸ் பார்த்துக்கோங்க. கரெக்டாக கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கணும்னு சில பேர் தெரியாது. இந்த இப்படி இழுத்து பாருங்கள், இந்த மாதிரி விழுகும். இந்த மாதிரி விழுந்தாலே இதுதான் கிராஸ் பீஸ். பாருங்கள், கிராஸாக போட்டு வெட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அந்த மாதிரி வராது. இந்த பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தால் அந்த மாதிரி வராது. கிராஸாக எடுத்தால் அந்த இடம் ஃபுல்லாக தூக்கிட்டு வரும். புதுசாக தைக்கிறவங்க இந்த கட்டிங் போட்டிங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே கூட உட்காந்து தைச்சிக்கலாம். கிராஸ் பீஸஸ் ஸ்கேல் இருந்தால் கூட நீங்கள் வீட்டில் ஸ்கேலை வச்சு கூட இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கூட கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறத வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். கிராஸ் பீஸ் இதுவே அதிகம் தான், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு முதுகு இறக்கு கம்மி தான்.
இது போதும். இதெல்லாம் எக்ஸ்ட்ராஸ் தான், தேவையில்லை. கை எடுத்து வச்சுக்கோங்க. பட்டன் பீஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எல்லாம் எதையும் மிஸ் பண்ணிடுறாங்க. கரெக்டாக எடுத்து வச்சு வெட்டினீங்கன்னா உடனே உட்காந்து தைச்சிருங்க. ஓகே, வாங்க ஸ்டிச்சிங் எப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ளக்க ஒரு துணி கொடுங்க, அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக நிற்கும், நல்லாயிருக்கும். கரெக்டாக அந்த குதஞ்சி விட்ட பக்கத்தை ரெண்டும் கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தைக்கும்போது வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு விட்டோமா அந்த 1/4 இன்ச்சுக்கு தைச்சிக்கோங்க. தைச்சதுக்கப்புறம் உள்ளக்க வந்து நம்ம வேறு துணி கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து உள்ளக்க போயிடணும், தெரியக்கூடாது. அப்படிங்கிறனால அது என்னென்னா இந்த இருக்கா ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியே இப்படி இது பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் சேம் இதுவும் அப்படியே தான். இந்த மாதிரி பண்ணி ஓகே. எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துக்கோங்க. ரெண்டு உணவுல போட்டு வெட்டினீங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. இந்த இருக்கா நீட் ஆகிட்டா. நெக்ஸ்ட் கிராஸ் எப்படி பிடிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. கிராஸ் தாங்க எல்லாத்துக்குமே ஒரு சின்ன டவுட்டாகவே இருக்கும். வாங்க கிராஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு ரெண்டே இந்த இருக்கா இப்போ போட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்கோங்க, கரெக்ட் சைடு எது ரைட் கரெக்டாக எது இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு பிடிப்போம். வாங்க இந்த இருக்கா கிராஸை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக பாருங்கள், உங்களுக்குதா இந்த இடம் தான் பார்த்துக்கோங்க. பார்த்து இங்கேருந்து 1 இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. இது ரெண்டாக மடித்து 1 இன்ச் எடுங்க. இது ஈஸியான மெத்தடு தான். கரெக்டாக 1 இன்ச் வச்சு அங்கேருந்து ஒரு தையல் பார்த்துக்கோங்க. உயரம் வந்து கரெக்டாக 2.5 இன்ச் வைங்க, கரெக்டாக இருக்கும். கீழே 1 இன்ச்சு, மேலே வந்து 2.5 இன்ச்சு. அதை கணக்கு பண்ணி கரெக்டாக பிடிங்க. ஃபஸ்ட் டைம் தைக்கிறவங்க ஒரு தையல் மட்டுமே போடுங்க, ஏன்னா சப்போஸ் தப்பாக தைச்சிட்டிங்கன்னா பிரித்து விட முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த இருக்கா இந்த ஷோல்டர் பாருங்கள், இது கழுத்து. இந்த கழுத்து சைடு அப்படியே ரெண்டாக மடிங்க. மடித்து பார்த்துக்கோங்க, கரெக்டாக மடித்து இங்கேருந்து 2.5 இன்ச்சுக்கு தைங்க. ரெண்டரை இன்ச்சுக்கு தைச்சாச்சு. இந்த இருக்கா இந்த 2 டாட் பிடிச்சி வச்சுக்கோம் இல்லையா, இது 2ஐயும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல நேராக ஒரு முக்கு மாதிரி விழுவும். இந்த பார்த்தீங்களா அவளுக்கு தான். இங்கேருந்து கரெக்டாக இது வரை ஒரு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள் கிராஸ் எப்படி விழுந்திருக்கு பாருங்கள். கிராஸ் சூப்பராக விழுந்திருக்கு. இது எப்படி பிடிக்கணும் ஒரு சிலர் பிடிக்க தெரியாது. இந்த இருக்க இந்த முக்கிலேருந்து இங்கே எத்தனை இன்ச்சு கேப் விழுதோ அதே இன்ச்சு கேப்பு இந்த சைடு விழுகணும். அப்படின்னா மட்டும்தான் கிராஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க. சரி வாங்க இந்த சைடு கிராஸ் எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்படி போட்டு பார்த்துக்கோங்க. இது கரெக்ட் சைடு, அப்போ இது கரெக்ட் சைடு, அப்போ ராங் சைடு எது இதுதான். அப்போ இதை அப்படியே மடிங்க. மடிச்சாச்சா? இந்த கரெக்டாக அதே மெத்தடு தாங்க. கரெக்டாக இந்த ஷோல்டரில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பாருங்கள். இந்த அறுப்பு வந்துருச்சா? இங்கேருந்து அதே சேர்ந்தாங்க. அங்கிட்டு எப்படி பிடிச்சிங்களோ அதே மாதிரி இந்த சைடு பிடிக்கணுங்க, எதுவும் மாறிடக்கூடாது. அதே மாதிரி 1 இன்ச்சு உயரம் கரெக்டாக இங்கேருந்து 2.5 இன்ச்சு உயரம். சேம் அதே மாதிரி தான். இந்த கழுத்து பக்கம் பார்த்துக்கோங்க. கழுத்து வலையிலேருந்து கீழே கரெக்டாக 2ஆக ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணி 2.5 இன்ச்சுக்கு வச்சுங்க. இந்த தையலையும் இந்த இதையும் அப்படியே இப்படியே மடிச்சுக்கோங்க. மடித்து கரெக்டாக இந்த பார்த்தீங்களா ஒரு முக்கு மாதிரி விழுகும் பாருங்கள். விழுகுதா? இந்த இடத்துல ஒரு தையல் போடுங்க. போட்டாச்சு. இப்போ கிராஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
சூப்பராக கிராஸ் விழுந்துருக்கு பாருங்கள். இப்போ பட்டி நம்ம தைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பட்டியை இதோட ஜாயின் பண்ணணும். எப்படின்னு வச்சு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இதான் அந்த குதஞ்சி விட்டுருக்கோம் இல்லையா, இந்த சைடும் அதே இந்த துணியை எடுத்து இந்த சைடு இப்படி போட்டு வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக வச்சு பார்த்துட்டே தைங்க. இப்படிதான் கரெக்டாக வரும், மிஸ்டேக் விழுகாது. இது எப்படி தைக்கணும் ஒரு சில டவுட் இருக்கும், ஏன் திறக்கமாக இருக்குன்னு. இந்த இருக்கு இல்லையா, இந்த முக்குக்கு வரக்கூடாது. கரெக்டாக இந்த இடத்துல வச்சிங்கன்னா கரெக்டாக விழுகும். வச்சுட்டு இந்த கிராஸை இப்படியே வச்சு தைச்சிடக்கூடாது, அது வந்து தப்பு. இதை அப்படியே இந்த இருக்கா ஒரு இப்படி ஒரு மடக்கி இந்த சைடு இப்படி வச்சுக்கோங்க. இந்த இதில் தையலே விழுவும். பாருங்க கரெக்டாக விழுந்துருக்கு இல்லையா, இது ஒரு தையல் போட்டுக்கோங்க மேலே. எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த சைடும் இந்த இருக்கா, இந்த முக்கு இதை தான் கரெக்டாக பாருங்கள். அது கீழே போட்டீங்க, இது மேலே போட்டீங்க, கரெக்டாக அந்த முக்கு பாருங்கள். இந்த இது வந்தாலே கரெக்டாக வந்துடுங்க. இது அடியில் கூடிங்கனால கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பையை பார்த்தே தைங்க. இந்த இடத்த அப்படியே ஃபோல்ட் பண்ணி அப்படியே உள்ளே மடித்து விட்டுக்கோங்க. அதில் தையல் விழுந்துடக்கூடாது. தச்சு மட்டும் ஒருக்கா பார்த்துக்கோங்க. அதை பாருங்கள். வாவ் சூப்பர். மேலே ஒரு தையலை போட்டுக்கோங்க. பாருங்கள் கிராஸ் எப்படி விழுந்துருக்கு பாருங்கள் கிராஸ். அடுத்து பட்டன் பீஸ் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி சரியாக தைச்சிருக்கோமா, 2 உயரம் கரெக்டாக இருக்காங்கிறத இப்போ வச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குது. பட்டன் பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா வெட்டி, அதை எடுத்துக்கோங்க. ரைட் சைடு ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். ரைட் சைடு வந்து உள்ளக்க போவோம், அதில் தான் நம்ம இது வைப்போம், கொக்கி வைப்போம். கீழே மட்டும் ஃபோல்ட் பண்ணி மடித்து விட்டுக்கோங்க. மேலே வந்து தேவையில்லை, ஏன்னா அது கிராஸ் பீஸ் நம்ம அடித்து திருப்பதுனால தேவையில்லை. வெட்டி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு அமுக்கடி போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து. எக்ஸ்ட்ராஸ் உள்ளதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. இதில் தாங்க கொக்கி வைக்கணும். எக்ஸ்ட்ரா நூல் அங்கங்கே இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து கொக்கி வைக்கணுங்க. அது சரியான பக்கம் வச்சு தப்பான பக்கத்துக்கு திருப்பணும். இது வந்து தப்பான பக்கத்தில் ஃபஸ்ட்டு வைக்கணும். கீழே இப்படி ஒரு மடித்து விட்டுக்கோங்க. மடித்து இப்படி மேலே வச்சு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. வச்சுட்டு சேம் அதே மெத்தட் தாங்க, அப்படியே மடித்து ஒரு அமுக்கடி போட்டிங்கன்னா இந்த இடம் நீட்டாக கிடைக்குங்க. எக்ஸ்ட்ராஸ் உள்ளதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வச்சுட்டு இதை லைட்டாக ஒரு மடிச்சுக்கோங்க. போட்டு இது இந்த இருக்கா, இந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த தையல் மேலே இது வந்து உட்காரணும். எப்படின்னு பாருங்கள். கரெக்டாக இந்த இருக்கா போட்டிருக்கோமா, இதில் ஃபஸ்ட்டு சரியான இது வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குங்க, கட் பண்ணி விட்டுக்கோங்க வேணும். கரெக்டாக இந்த இருக்க மேலே இருந்து கூட இப்படி தையல் போடுங்க. போட்டு மேலே கிராஸ் பீஸ் அடிப்போம் இல்லையா, அது கொஞ்சம் இடம் வேணும். கரெக்டாக அந்த கூம்பு சேப்புக்கு அடிச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து கரெக்டாக கிராஸ் பீஸ் அடிக்கிறதுக்கு ஷார்ட் பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 5 முக்கோணம் வரணும். மூணாவது இது வந்து கரெக்டாக அந்த வளைவுக்கிட்ட போடுங்க. அப்படின்னா தான் கிராஸ் வந்து கரெக்டாக நச்சுன்னு இருக்கும். லாஸ்ட் எட்ஜில் கரெக்டாக போட்டுருங்க. தையல் கரெக்டாக அந்த இருக்க அந்த இடத்துல இப்படி போட்டு இப்படி கூட வச்சு வெளியில் எடுத்துருங்க.
இதை பார்த்துக்கோங்க எப்படி போட்டிருக்கேன்னு. மேலே இந்த 1/4 இன்ச்சு கேப் எதுக்குன்னா நம்ம கிராஸ் பீஸ் வச்சு இப்படி அடித்து திருப்பினோம்னா கரெக்டாக இது மேலே வந்துடுங்க. நான் தைக்கும்போது சொல்லுவேன். இப்போ பேக் தட் எடுத்துக்கோங்க. பேக் தட் எடுத்தாச்சு. விரிச்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ஓரடியை போட்டுக்கோங்க. இத்தினி இது கரைக்கட்டு இருந்தால் இது மடிக்க வேண்டாங்க. கரைப்பக்கம் இருந்தால் கரைப்பக்கம் இல்லை, அதனால் நான் மடிக்கிறேன். மடிச்சுட்டு இந்த இருக்கா இந்த இதை எடுத்து கொக்கி பக்கம் வைப்போம் இல்லையா, அதை எடுத்து மேலே இப்படி போட்டு பாருங்கள். நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோன்னா அந்த மார்க் கரெக்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம தைச்சது கரெக்டு தான். நம்ம மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு கரெக்டாக மடிச்சு விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த இடத்துல கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. போட்டுக்கோங்க. இது சரியான பக்கமாக போட்டுக்கோங்க. இது மேலே போடுறது அப்போ தப்பான பக்கமாக இருக்கணும். பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த கொக்கி பக்கம் இந்த இருக்க அந்த சென்டரை பார்த்து வரணும். கொக்கி பக்கம் மாறிடக்கூடாது. கரெக்டாக ஷோல்டர் நம்ம 1/4 இன்ச்சுக்கு விட்டோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சுக்கு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு 2 தையல் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த சைடு சேம் அதே மாதிரி தான். இந்த கொக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இது தப்பான பக்கம் தான் வைக்கணும். இது இந்த சைடு வரணுங்க. எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஒரு சிலர் இந்த இது வந்து இந்த பக்கம் வச்சுருவாங்க. தப்பு. பார்த்துக்கோங்க. சென்டரை பார்த்து கரெக்டாக வைங்க. புதுசாக பழகிறவங்களுக்கும் நான் சொல்லுதேன். இது 1/4 இன்ச்சுக்கு அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. இது போட்டதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. எப்படி மார்க் பண்ணணுங்கிற சொல்லுவேன். இதாக இருக்கு இல்லையா, இதை கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வருது. இதையும் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இங்கே வைங்க. இந்த இடத்துல விழுகுது. இங்கே வச்சு இங்கே பாருங்கள், சரியான பக்கம் இந்த இடத்துல வருது. பின்னாடி இந்த தையல் கொண்டிருக்கோம் இல்லையா, மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுவும் நம்ம மார்க் பண்ணதும் ஒரே லைனில் கரெக்டாக வரணுங்க. கரெக்டாக இருக்கா? எக்ஸ்ட்ராஸ் உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரே லைனில் கரெக்டாக வருதுங்க. அப்போ நம்ம மார்க் பண்ணது சரி. எக்ஸ்ட்ரா உள்ளதை அழகாக நீட்டாக வெட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்தாச்சு. அடுத்து இந்த பக்கம் எப்படின்னு வாங்க. புதுசாக பழகுறவங்களுக்காக நான் ஸ்லோவாக போட்டிருக்கேன். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து எவ்வளோ தூரம் இழுத்தாலும் இழுக்க லூஸ் கொடுக்கும். ஏன்னா இது கிராஸ் கட்டிங்கு. நம்ம பார்த்து கரெக்டாக அந்த தோராயமாக அந்த மாதிரி வச்சு அளவு எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இதை ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. லைன் ஃபார்ம் பண்ணிட்டு கரெக்டாக அந்த இருக்கா பின்னாடி லைன் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த லைனில் இது கரெக்டாக உட்காரணும். இது உட்காந்தா மட்டும்தான் கரெக்டுங்க. நம்மளுக்கு கரெக்டாக இது பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த பக்கம்லாம் லைட்டாக குறைஞ்சி எடுத்துக்கோங்க. குறைஞ்சி விட்டாச்சு. இந்த பக்கம் சேம் அதே மாதிரி தான். இது குறைஞ்சி கரெக்டாக ஒரு நூலை வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா சைஸ்னா மட்டும் நீங்கள் வெட்டி விடுங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. வாங்க கிராஸ் பீஸ் எடுத்து கிராஸ் பீஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லிருக்கோம். வாங்க கிராஸ் பீஸ் எடுத்தாச்சு. இந்த கிராஸ் பீஸ் வந்து நிறைய பேருக்கு எப்படி கரெக்டாக வைக்கணுங்கிறது தெரியாதுங்க.
இந்த இருக்கா, இங்கே முக்கு விழுவுதா, இந்த பாருங்கள், இதுதான் கிராஸ் பீஸு. இது ஒரு சிலருக்கு வந்து இது எப்படி வைக்கணுங்கிறது தெரியாது. இந்த இருக்கா, இந்த முக்கு இருக்கா, இந்த முக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வைக்கிறது முக்கு வந்து இந்த பக்கம் வரணும். இந்த பாருங்கள், இந்த நுனி இந்த பக்கம் வந்திருக்குன்னா இந்த நுனி இந்த சைடு வரணும். இந்த இருக்கா, இப்படி போட்டாச்சு. இந்த மாதிரி வி மாதிரி வரணுங்க. வந்து இந்த போடுங்க, அப்படியே ஒரு தையலை போட்டுக்கோங்க, வச்சாச்சு. நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க. வச்சுக்கோங்க. இந்த இருக்கா, இந்த நுனி இங்கிட்ட வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் இந்த நுனி இந்த சைடு வரணுங்க. நெக்ஸ்ட் இது அதே மாதிரி தாங்க அடித்து வச்சுக்கோங்க. நம்ம வேலைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதாங்க, போதும். இதுவே அவங்களுக்கு அதிகம்தான். வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வைக்கிறத கரெக்டாக ஒன்று போல் வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டுட்டு இப்படி ஒரு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை அப்படியே ரெண்டாவது இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது கழுத்துக்குங்க. இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்ல பக்கம் தான் இது வந்து வைக்கணும். நல்ல பக்கத்துக்கு மேலே கரெக்டாக அந்த இருக்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கிராஸை இழுத்துறாதீங்க, இழுக்காமல் கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு கணக்கு பண்ணியே தையலுக்கு வைங்க. கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு கணக்கு பண்ணி ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இழுக்காமல் நீட்டாக தைங்க. ஒரு சிலருக்கு இப்படியே வச்சு தைக்க கஷ்டமாக இருந்தால் கூட இதை 2ஆக போட்டு கூட ஒரு தையலை போட்டுட்டு கூட வைங்க, அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தள்ளி இங்கனுக்குள்ளே வெட்டி எடுத்துக்கோங்க. மேலே உள்ளதை கரெக்டாக அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. கரெக்டாக இதை மடிச்சுட்டு அது கரெக்டான அளவுக்கு வச்சு இப்படி தச்சு வெளியில் எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், இப்படி மடித்து விட்டுக்கணும். இப்போ என்ன செய்யணும்னா இந்த நூலை விட்டு கொஞ்சம் தள்ளி இந்த பக்கமாக வெட்டிக்கோங்க. ஜஸ்ட்டு அதிகமாக துணி இருக்கிறதுனால கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டியாச்சுங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நீட்டாக இப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. தையல் பக்கத்தில் வச்சுட்டு இதை குதஞ்சி விடணும்னா குதஞ்சி விட்டுக்கோங்க. நீட்டாக தான் இருக்கும். கிராஸ் கப்புன்னு விழுகும். இந்த இருக்க டைப் இனி தையலில் வெட்டிடாதீங்க, பார்த்து இப்படி கொஞ்சம் சாய்ச்சே வெட்டி கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கூட வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டியாச்சுங்க. இதை அப்படியே கெட்ட பக்கத்துக்கு திருப்பிக்கோங்க. பாருங்கள், கெட்ட பக்கத்தில் திருப்பி இந்த இருக்கா கரெக்டாக அந்த இருக்கா அந்த தெரியுதா, இந்த ஷேப் கரெக்டாக இப்படி விழுகணுங்க. இந்த ஷேப் இந்த உள்ள துணி வெளியில் தெரியக்கூடாது. கரெக்டாக அந்த இருக்கா தைங்க. இது மேலே அப்படியே ஒரு தையலை போடுங்க. கரெக்டாக அந்த மாதிரி தைச்சிருக்கேன். அதே மாதிரி கரெக்டாக பாண்டடி போட்டாச்சு. இப்போ கரெக்டாக ஓரடி போடுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்னோடெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
பாருங்க சூப்பராக இருப்பாங்க. கிராஸ் கப்புன்னு விழுந்துருக்கு. வாங்க கையை எடுத்துக்கோங்க. இது கரைக்கட்டு இருந்துச்சுன்னா அப்படியே மடிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இல்லை கரைக்கட்டு இல்லை, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டான இது அளவு எடுத்துக்கோங்க. நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து இதற்கா நம்ம தையலுக்கு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு பாருங்கள். மிச்சம் உள்ளதை அப்படியே மடக்கி விட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்குதுங்க. மடக்கி விட்டுக்கோங்க. நம்ம மார்க் பண்ண அளவே தெரியுது. எடுத்துக்கோங்க. எடுத்து இது ரெண்டையும் கரெக்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மேலே அப்படி போட்டு ரெண்டையும் ஒன்று ஓட வச்சுட்டு எதுவும் எக்ஸ்ட்ராஸ் முன்ன பின்ன இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நம்ம அடித்ததில் முன்ன பின்ன விழுந்துருக்கலாம், இல்லை விழுகலை. கரெக்டான அளவில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா இந்த மடித்து விட்ருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல லைட்டாக அந்த மாதிரி வெட்டி குதஞ்சி விட்டுருங்க. ஏன்னா சென்ட்ரு பாயிண்ட்டு தான் இது. வச்சுட்டு நம்ம தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுங்க. ப்ளவுஸ் இப்படி போட்டுக்கோங்க. போட்டு இந்த பக்கம் தானுங்க கிராஸ் இருக்குது. இந்த கிராஸ் பக்கத்தில் மேலே இது பாருங்கள், கெட்ட பக்கம் இதை நல்லா பார்த்துக்கோங்க. கெட்ட பக்கம் இந்த பக்கமாக கரெக்டாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதலே கட் பண்ணலாங்க. ஆனால் நீங்கள் மாற்றி வச்சு தைச்சிட்டிங்கன்னா பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. அதான் நான் அந்நேரம் தைக்கும்போது தைச்சிக்கோங்க. கரெக்டாக அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை இதில் இந்த ஷோல்டரில் கரெக்டாக வைங்க. வச்சு வச்சுக்கோங்க. அப்படியே கரெக்டாக 4 இன்ச்சுக்கு அப்படியே தைங்க. கரெக்டாக அந்த சென்ட்ரு பாயிண்ட் அதில் வரணும். எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை, பத்தலைனாக்கா இது எக்ஸ்ட்ராஸ் உள்ளதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. பெரட்டி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும் இன்னொரு தையல் போடுங்க. கையை சுற்றும் போது அங்கிட்ட இருந்து பிடிக்குங்க. கொஞ்சம் கரெக்டாக பார்த்து தைங்க. பாருங்க கரெக்டாக வந்துருக்கு. இது அப்படியே கெட்ட பக்கமாக திருப்பிக்கோங்க. கையிலேருந்து இதுவரை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே தைக்கணுங்க. கையை மார்க் பண்ணி வச்சு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் கையை எடுத்து இதை மேலே போட்டு பாருங்கள் எந்த இடத்துலன்னு பார்த்துக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. கரெக்டான அளவு மார்க் பண்ணி அந்த மேலே வச்சு இந்த இருக்கு இல்லையா, நமக்கு சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த சரியான அளவு மேலே கரெக்டாக தையலை போடுங்க. அதே மாதிரியே பக்கத்தில் பார்த்தீங்களா, நம்ம முன்னாடி மார்க் பண்ணதும் பின்னாடி மார்க் பண்ணதும் சேமாக கரெக்டாக ஒரு லைனில் ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. அப்போ நம்ம தைச்சது கரெக்டு. அதே எக்ஸ்ட்ராஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் நூலெல்லாம் வெட்டி விட்டுக்கோங்க. சூப்பருங்க. முடிஞ்சு வாங்க நான் அந்த சைடு பார்க்கலாம். இதே நல்ல பக்கம் போட்டுக்கோங்க. சேம் அதே தான். இது மேலே கெட்ட பக்கம் போட்டுக்கோங்க. கிராஸ் பக்கம் இது தாங்க. கரெக்டாக இந்த கிராஸ் பக்கமாக பார்த்து வெட்டி விடணும்.
வெட்டி விட்டாச்சுங்க. 3/4 இன்ச்சு கிட்ட அந்த வரையுங்களா 3/4 இன்ச்சு கிட்ட வெட்டி விட்டாச்சு. இப்போ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு எக்ஸ்ட்ரா விழுந்து இருக்கிறதுனால தப்பு இல்லைங்க, வெட்டி விட்டுக்கலாம். பத்தலைன்னா மட்டும்தான் ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டி விட்டுக்காங்க. அது மேலே இன்னொரு சைடு போட்டுக்கோங்க. போட்டாச்சு. சூப்பர். எந்த இடத்துலையும் சுருக்கு இல்லை பாருங்கள். பேக்கில் ஒன்று மாற்றிக்கோங்க. வச்சுக்கோங்க. இந்த சைடு அளவு எடுத்தோம் இல்லையா, இதை அப்படியே மேலே போட்டு சரியான அளவை பாருங்கள். இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தையல், இந்த 2 தையலும் ஒரே லைனில் வரணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், கரெக்டான தையலில் வந்திருக்கு, முன்னாடி பின்னாடியும். அப்போ நம்ம தைச்சது கரெக்டுன்னா நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயும் வாண்டிட்டு போட்டுக்கோங்க. வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் அளவு ப்ளவுஸ் எடுங்க. ஃபினிஷிங் இது வச்சு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா பாருங்கள் இவ்வளோ இருக்குது. அது எதுக்குன்னா நம்ம டாட் பிடிக்கணும் முதுகில். பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைடு இந்த சென்டரை பார்த்து கரெக்டாக அந்த பாருங்கள், இந்த சென்டர்லேருந்து கரெக்டாக பிடிங்க. சொல்கிறேன், பிடிச்சாலே கரெக்டாக விழுகும். எவ்வளோ எக்ஸ்ட்ராஸ் இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரியே தான் இந்த சைடும், இந்த சென்டர் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி கரெக்டாக பிடிங்க. பிடிச்சாச்சுங்க. நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து போட்டு பாருங்கள். கரெக்டாக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இல்லை. ஃபினிஷிங் சூப்பர். இந்த பாருங்கள், எல்லா அளவுமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ப்ளவுஸை. சூப்பருங்க. ப்ளவுஸ் ரெடி பாருங்கள். பேக் சைடு சூப்பருங்க. இந்த மெத்தடில் நீங்களும் தைச்சி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் டவுட் இருந்தால். ஓகே, பாய்.